ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லோடைய 32வது மேட்ச். இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோதுறாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்தோம்னா 7-2 காம்பினேஷன், அதாவது கேதுவும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தோம்னா ஜாக் ஃப்ராசர் மேக்கர் ஒரு மேட்ச் கூட சரியாக விளையாட மாட்டாரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. ஆனால் உடனே அவுட் ஆகிட்டாரு. ஒரு பெரிய ரன்னை கன்வெர்ட் பண்ணலை. இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் நல்லா இருந்தாலும் விளையாட மாட்டாரு, நல்லா விளையாட மாட்டாரு. பிபிஎல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. ஸோ அவர் எடுக்கிறதா வேணாமான்னு நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் போரல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது கருண் நாயர் போன மேட்ச் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மேட்ச் ஒரு 30 ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது கேஎல் ராகுல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்தது அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அசுட்டோஸ் சர்மா இம்பேக்டராக வந்தாருன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது விப்ராஜ் நிகம், வேறு நம்ம எல்லா மேட்சுமே சொல்லிட்டு இருக்கோம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு கொடுத்துட்டு வந்திருக்காரு. நான் சொன்ன லாஸ்ட் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பேட்டிங் ஒன்றும் பெருசாக பண்ணலை. இந்த மேட்ச் அவர்கிட்ட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் இல்லை 1-2 விக்கெட் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா மிச்சல் ஸ்டார்க்கு 1-2 விக்கெட் எடுப்பார். அடுத்தது குல்தீப் யாதவ் அவரும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது மோஹித் சர்மா, முகேஷ் குமார் 2 பேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ராஜஸ்தானில் பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து சஞ்சு சாம்சன் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரியான் பராக் இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா த்ரூவ் ஜூரல் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சிம்ரான் ஹெட்மயர் போன மேட்ச் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இந்த மேட்ச் ஒரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நிதிஷ் ராணா ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வனிண்டா அசரங்கா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்தது சந்தீப் சர்மா இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்தது டுசர் தேஷ்பாண்டே, குமார் கார்த்திகேயா சிங் 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீம்லேயும் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக் ஃப்ராசர் மேக்கர், கருண் நாயர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ரூவ் ஜூரல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாக் ஃப்ராசர் மேக்கர், கருண் நாயர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். ஒரு சில காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 7-2 காம்பினேஷன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நான் டாஸுக்கு அப்புறம் யார் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிறத பார்த்துட்டு டீம் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சில பேர் டெலிகிராம் சேனலை மட்டும் பார்க்குறீங்க. இப்படி அதுலையும் இதுலையும் மட்டும் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், ரெண்டையுமே பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க டெலிகிராம் சேனலை செக் பண்ணுங்கள். டெலிகிராமில் மட்டும் பார்க்குறவங்க வீடியோ பாருங்கள். நீங்கள் ரெண்டையும் பார்க்குறப்ப தான் உங்கள் நல்ல டீம் போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் எது செகண்ட் பேட்டிங் எதுன்னு சொல்லலாம். ஆனால் அது இப்போ இடையில ஒரு 2 மேட்ச் சொன்னேன். அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கணும்னு சில பேர் சொன்னீங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் வீடியோவில் சொல்லலை. நான் டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். கேப்டன் வைஸ் கேப்டனே கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் முக்கியமாக இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது இந்த லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயிங் 11 வச்சு எடுத்திருக்கேன். இதில் பெரிய சேஞ்சஸ் வரும் பட்சத்தில், அதாவது புதுசாக சில பிளேயர்ஸ் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பிளேயர் வர்றவங்க இவங்க தான் தெரிஞ்சால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டாஸுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். அதை டெலிகிராம் சேனல் கொடுத்துக்கலாம். ஆனால் வர்றதுக்கு பாசிபிளே இல்லாத ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அதை பற்றி நம்ம ப்ரெடிக்ஷன் பாதிக்கும், அக்யூரேசியை கம்மி பண்ணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கங்க. நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு டீம் போட்டு வின் பண்ணுங்கள்.